வெல்கம் பேக் அரிமா விழித்திரு. இந்த பதிவில் உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை பாஸ்வேர்டே இல்லாமல் யூமேங் ஆப் வழியாவோ இல்லை யூமேங் வெப்சைட் வழியாவோ எடுக்கலாம். இதுவே நீங்கள் இபிஎஃப் வெப்சைட் வழியாக பணத்தை எடுக்கிறதா இருந்தால் பாஸ்வேர்டு தேவைப்படும். ஆனால் இந்த யூமேங் ஆப் வழியாவோ இல்லை யூமேங் வெப்சைட் வழியாவோ பணம் எடுக்கிறதுக்கு பாஸ்வேர்டு தேவையில்லை. வெறும் மொபைலுக்கு வர்ற ஓடிபி இருந்தாலே போதும். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம கவர்மெண்ட்டில் நமக்காக கொடுத்துருக்கிற இந்த யூமேங் ஆப்பை ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுறேன். யூமேங் ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கெட் ஸ்டார்டட் கொடுத்து உள்ளே போனால், இப்போ தான் புதுசாக இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ரிஜிஸ்டர் ஹியர் ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். அடுத்து மொபைல் நம்பரை இங்கே கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஒப்புக்கொள்கிறேன் இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்து என்னோடய மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபியை இங்கே கொடுத்துட்டு வெரிஃபை ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறப்ப லொக்கேஷன் எப்போவுமே ஆனில் இருக்கணும். அதனால் என்னோடய ஜிபிஎஸ் லொக்கேஷனை ஆன் பண்ணுறேன். இந்த யூமேங் ஆப்புக்கு ஒரு 6 டிஜிட்டில் எம்பின்னை கிரியேட் பண்ணணும். நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 6 டிஜிட்டில் எம்பின்னை கிரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். என்னோடய யூமேங் அக்கௌண்ட்டு கிரியேட் ஆகிடுச்சு. இதுவே இந்த அப்ளிகேஷனில் ஏற்கனவே பதிவு பண்ணவங்க மொபைல் நம்பரையும் எம்பின்னையும் கொடுத்து ஓப்பன் பண்ணலாம். ஒரு வேளை எம்பின் தெரியலை, மறந்து போச்சு அப்படின்னா லாகின் வித் ஓடிபி ஆப்ஷன் வழியாக மொபைல் நம்பருக்கு வர்ற ஓடிபியை கொடுத்தும் லாகின் பண்ணலாம். இப்போ என்னோடய அப்ளிகேஷன் லாகின் ஆகிடுச்சு. இப்போது சர்வீசஸ் ஆப்ஷன் வழியாக இபிஎஃப் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா இங்கே சர்ச் ஆப்ஷன் வழியாகவும் இபிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணியும் இபிஎஃப் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா வியூ ஆல் சர்வீசஸ் ஆப்ஷன் வழியாகவும் இபிஎஃப் போர்ட்டலை சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். அடுத்து ரைஸ் கிளைம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். என்னோடய யூஏஎன் நம்பரை இங்கே டைப் பண்ணுறேன். கெட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். என்னோடய மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபியை இங்கே கொடுத்துட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். என்னோடய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை இங்கே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். என்னோட சர்வீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகுது. அடுத்து நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். என்னோடய ஃபுல் அட்ரஸை இங்கே டைப் பண்ணுறேன். அடுத்து நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஐ வாண்ட் அப்ளை ஃபார் கிளைம் டைப்பில் ஃபார்ம் 31 சூஸ் பண்ணுறேன். அடுத்து பணம் எந்த காரணத்துக்காக எடுக்கிறீங்க இதில் கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் எதுன்னு நம்ம செலக்ட் பண்ணணும். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 மாதம் சம்பளம் இல்லை, அதன் காரணமாக தேவைப்படுது. இயற்கை பேரிடர் ஏற்பட்டிருக்கு, அதனால் தேவைப்படுது. உடம்பு சரியில்லை, மின் சர்வீஸு கட் ஆகிடுச்சு, ஓய்வுக்கு முன்னாடி 90% அமௌண்ட்டு எனக்கு தேவைப்படுது. திருமணம், மேற்படிப்பு, உடல் ஊனமுற்ற உபகரணங்கள் வாங்கிறதுக்காக, ஒரு விளம்பரதாரர்கிட்ட இருந்து குடியிருக்கிற வீடு அல்லது ஃப்ளாட் வாங்கிறதுக்காக தேவைப்படுது. குடியிருக்கிறதுக்காக வீடு கட்டுறதுக்கு தேவைப்படுது. வீடு ஃப்ளாட்டு கட்டுமான பொருள் வாங்கிறதுக்காக தேவைப்படுது. வீடு கட்டுறதுக்கு வீட்டில் ஒரு சில மாற்றம் செய்ய போகிறோம், அதனால் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நான் ஒரு ஆப்ஷனாக சூஸ் பண்ணிவிட்டு எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும்னு டைப் பண்ணுறேன். பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் ஐஎஃப்எஸ்சி கோடும் தெளிவாக தெரிகிற மாதிரி பேங்க்கு பாஸ்புக்கு, அப்படி இல்லாட்டினா செக்லீஃபோட ஸ்கேன் காப்பியை பிடிஎஃப், அப்படி இல்லாட்டினா இமேஜ் ஃபார்மேட்டில் அப்லோட் செய்யலாம். நாம் அப்லோட் செய்கிற ஃபைலோட சைஸ் பார்த்திங்கன்னா 500 கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் என்னோடய பாஸ்புக்கை அப்லோட் பண்ணுறேன். இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கெட் ஆதார் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். என்னோடய மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபியை இங்கே கொடுத்துட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், என்னோடய பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து பணம் வித்ட்ரா பண்ணுறதுக்கான என்னோடய கிளைம் ரிக்வெஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் ஆகிடுச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.